இப்பொழுது கரூர் மாநகரனுடைய முன்னாள் கவுன்சிலருமான எங்களுடைய இரண்டாவது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் பசுவை வடிவேல் அவர்கள் எங்களுடைய குருநாதரை பற்றி, எங்கள்னா அவரையும் சேர்த்து தான் குருநாதர், நாங்கள் எல்லாத்துக்கும் அவர் குருநாதர். எங்களுக்கு இப்போவும் இந்த ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி இந்த நினைவு நாளை அவருடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனது அன்பிற்குரிய அண்ணன் ஜோதிட மாமேதை உயர்திரு ஆசான் திரு கண்ணன் ஜோதிடர் அவருடைய 2ஆம் ஆண்டு ஜோதிட பயிற்சி துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, ஜோதிடர் பெருமக்களே, அவரிடம் பயின்ற ஜோதிட பயிற்சியாளர்களே, அவருடன் பழகிய ஜோதிட மேதைகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சென்ற ஆண்டு இதே நாளில் அண்ணன் கண்ணன் அவருடைய நினைவு நாள் முதல் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் யதார்த்தமாக ஒரு வார்த்தையை, சரி நம்ம ஒரு 10-50 பேர் தானே இருக்கிறாங்க சிஷியன்னு சொல்லி பேசுனது உலகம் பூரா போயிடுச்சுன்னு எனக்கு அப்புறமேல் தான் தெரியும். இது நேரடி ஒளிபரப்புன்னு எனக்கு தெரியாமல் நான் நிறைய பேசிட்டேன். அதில் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஈஸியாக சொன்னதை, நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி உயர்த்தினார், எப்படி சந்திச்சோம் அப்படின்னா நான் யதார்த்தமாக சொன்னதை எனக்கு தெரியல. இந்த மாதிரி யூடியூப்பில் போவோம், உலகம் பூரா தெரியும்லாம் எனக்கு தெரியாது. உண்மையாலுமே நான் பாட்டுக்கு யதார்த்தமாக பேசிட்டேன். நம்ம சிசிய பிள்ளை தானே, எல்லாம் அவர் குரு என்னங்கிறதானே, நம்ம கண்ணனுடைய சிசிய பிள்ளை தான் இருக்கான்னு நினச்சி நான் பேசிட்டேன். அந்த யதார்த்தமான ஜோதிடங்கிறதுக்கு எனக்கு மட்டும் வாஷிங்டன்லேருந்து 4 பவுனு, அந்த 4 பவுனையும் தர்மராஜுக்கு கொடுத்தேன். பெங்களூர்லேருந்து 5 பவுனு, அந்த 5 பவுனையும் தர்மராஜிட்ட கொடுத்தேன். திருநெல்வேலியிலேருந்து 5 பவுனு, இலங்கையிலிருந்து இலங்கை தமிழர் 3 பேர் இந்த பேச்சை கேட்டுட்டு அவங்க இதெல்லாம் என்னென்னங்கய்யா என்னங்கன்னு கேட்டாங்க. அதை பூரா விளக்க சொல்லணும்னா நான் ஜோதிடர் கிடையாது, எனக்கு ஜோதிடம் சும்மா ஒரு மேலால்தான் தெரியுமா ஒழிஞ்சு நான் ஜோதிடம் கிடையாது, ஜோதிடத்தை பற்றி உள்ளேயும் போனதில்லை, நான் யதார்த்த ஜோதிடர், அவர்கிட்ட கத்தேன், நல்ல வழி வந்தேன், அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நினைவு நாள்லாம் கூப்பிட்டீங்க, நான் அதுக்கு பிற்பாடு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சேலத்தில் நடக்குதுன்னா நீங்கள் பேசணுங்கிறாங்க, கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு ஒரு யூடியூப்காரர் பேசுகிறாரு, திருநெல்வேலியில் இருக்கிறேன்னா நீங்கள் பேசணுங்கிறாரு. தம்பி நான் ஜோதிடர் கிடையாதுயா, நான் ஜோதிடர் கிடையாது, எனக்கு ஜோதிடத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. நீங்கள் ஜோதிடர் நினச்சிக்கிட்டு என்ன ஏதோ ஜோதிடர் நோ, யதார்த்த ஜோதிடர். அவர் சொல்லி கொடுத்ததுனால எப்படி ஜோதிடம்னா என்ன, சாதாரண மனிதன் எப்படி போனார், பெரிய மனிதன் எப்படி கீழே வந்தார், இதுதான் ஜோதிடத்தோடைய சூழ்ச்சமம். எனக்கு முன்பு செல்வம் பேசினார், அவருடைய சிஷியரில் ஒருத்தர், MA BEd, அவர் பெரிய பேராசிரியர். ஒரே ஒரு சொன்னார் கர்மாவை பற்றி, அதை முதலையே சொல்லியிருக்காரு எங்கள் குருநாதர். இன்னைக்கு கர்மானா எல்லாரும் என்னங்கிறான், எங்களுக்கு கர்மானா என்னன்னு தெரியல. அந்த ஊழ்வினை கர்மா எந்த மனிதனாக இருந்தாலும் அனுபவிச்சே தீரணும். அதை யார் இந்த பரிகாரம் போகிறீங்க 10,000 கொடு, இப்போ ஒரு புது பரிகாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. முதலையெல்லாம் கொடுமுடி போவாங்க, தண்ணியை ஊற்றும்பாங்க, அங்கே ஐயர் ஒரு 10 குடத்தை தண்ணி ஊற்றி ஏதோ சுற்றி இருந்தாங்க. இப்போல்லாம் 50,000 1 லட்சம் பரிகாரம் தான். தயவுசெய்து பரிகாரத்தினால போகாது, இதை எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது. தயவுசெய்து பரிகாரத்தை தொடாதீங்க, அதே பெரிய கர்மா அப்படிங்கிறார். பரிகாரத்தை நீ தொட்டேன்னா உங்கள்கிட்ட வர்றவன் நோட்டை தூக்கும் போதே 100 ரூபா இல்லாமல் 50 ரூபா இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் அவங்களுக்கு தைரியம். ஜோதிடம் திடத்தை பண்ணணும், ஜோதிடம் மனசை திடத்தை கொடுக்கணும். அவனே இந்த நோட்டை தூக்கும் போதே எங்காவது 100 ரூபா வாங்கிட்டு இந்த நோட்டை படிச்சு இப்போ இந்த ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா காலையில் என் பயலுக்கு அப்படி ஆயிரும், என் பிள்ளை கல்யாணம் ஆயிரும், குழந்தை உருவாயிரும், நான் மாடி கட்டிடுவேன், இந்த கணக்கில் தான் ஜோதிட நோட்டவே தூக்குவாங்க. நல்லா இருக்கும்போது யாரும் ஜோதிடத்தை தொடவே மாட்டாங்க, ஜோதிடத்துக்கு வரவும் மாட்டாங்க. அவரே சொல்லுவார், ஏன்னா பேசாமல் ஒரு வடிவேல் இன்னைக்கு இந்த ஜார்காரை வருவான் பாரு, வந்தோன்னா டாக்குன்னு நான் ஏன்னா அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னென்னா, அண்ணன் கண்ணன் அவருடைய இதில் கை நீட்டின ஒரு நாள் அவர் பணத்தை தொட்டு நான் பார்த்ததே இல்லை. டிராபை பிடிக்க வச்சுருப்பார். பணத்தை
கையில் நீட்டி இப்படி கையில் வாங்கினதை நான் பார்த்ததே கிடையாது. ட்ராப் இன்றைக்கி வச்சுட்டு போ, நீ 10 ரூபா வச்சாலும் அதே தான் உனக்கு, நீ 10,000 ரூபா கொடுத்தாலும் அதே தான். இவன் ஏழை, அவன் பணக்காரன். ஒரு கரூரினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் எனக்கு தெரிய. அவர் காப்பி குடிக்கவே காலைல ஆடி காரில் கோயம்புத்தூரில் போய் இதில் தான் காப்பி குடிப்பார். காலைலங்காட்டி 6 மணிக்கு புறப்பட்டு 3/4 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போயிடுவார். அப்படியாப்பட்ட மனுஷன். எனக்கு தெரிய ஒரு எப்போவே 500-600 கோடி இருக்கும். அவரெல்லாம் பார்க்குறதே முடியாது. கண்ணை ஏற்றி நிற்கிறது கூட, ஒரு கல்யாணம் விட்டதை கூட பார்க்க முடியாது. எனக்கு தெரியும், சொல்லுவாங்க இந்த இவர் தான் அவர் அப்படிம்பார். நாங்கள் எங்கேயாவது போகும்போது 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காரும்போது இவர் யார் தெரியுமா, இவர் தான் அவருடைய பையன் எங்கேயோ இருக்கார், அவரெல்லாம் காப்பி குடிக்கவே காலையில் கோயம்புத்தூர் தான் போவார், இங்கே கரூர்லேயே காப்பி குடிக்க மாட்டார் அப்படிம்பாங்க. அவர் ஒரு நாள் உட்கார்ந்தார் வந்து, நான் உட்காந்து நானும் அவரும் இப்போ நான் சிகரெட்லாம் நிறுத்திட்டேன். அவருனால அந்த நாங்கள்லாம் அவர் ஒரு 5 பாயிண்ட் கிங் சைஸ் குடிப்பார், நான் ஒரு 3 பாயிண்ட் குடிப்பேன். 2 பேரும் கிங் சைஸாக 2 பேரும் மென்று தின்னுக்கிட்டு இருப்போம். அவரெல்லாம் சொன்னாலும் இப்போலாம் நான் நிறுத்தி 7 to 10 வருஷம் ஆயிடுச்சு. சிகரெட்லாம் இருந்ததுலாம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அவரும் கடைசியில் நிறுத்தினார். எனக்கு தெரியும் 10 பாயிண்ட் சிகரெட் குடித்த கண்ணண்ணன் கடைசியில் ஒரு 5 வருஷமாக ஒரு சிகரெட் கூட துள்ள வேண்டான்ட்டார். அப்போ எங்கள்ட ஒரு நாள் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வடிவேல் நான் 67லேருந்து 69க்குள்ளே என்னுடைய பஞ்சமாதேவியில் அந்த காளியம்மன் கோயில் மந்தையில் இருப்பேன், முடிஞ்சா என்னை வந்து நிற்பார். தன்னுடைய மரணத்தை வந்து முதல்ல எழுதிட்டார். அவர் எழுதி, நான் இப்படி தான் சாவேன், யாரோ ஒருத்தனை தூக்கி போட்டுருங்க. என் மனைவியை தூக்கி போடும்போது நீலாம் வந்து இல்லை, நீ தானே தூக்கி போட்ட, தோலில் தூக்கிட்டு போனேன், அதே மாதிரி என்னை மாதிரி இங்கே தூக்கிட்டு போட்டுறியா? உண்மை இப்படியே சொன்னார். இந்த பணத்துக்காக ஆசை இல்லாமல், ஏன்னா பணத்தை அவர் பிறக்கும் போதே பார்த்துட்டார். பிறக்கும் போதே மிகப்பெரிய கோடீஸ்வரன், கரூரில் மிகப்பெரிய ஜாம்பவாணி எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பசுதிபாளையம், அவர் கருப்பாய் கோயில் தெரு, 2 பேரும் ஆற்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும். அது மாதிரி கக்குஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறக்கும் போதே 152 ஏக்கர், வாங்கல், தலவாபாளையம், தவிட்டுப்பாளையம் எல்லாம் நல்ல காவிரிக்கரை ஓரம். ஒரே நாள் எங்களை சொன்னார், ஃப்ரெண்டெல்லாம் எப்பயுமே நல்லா படித்தவர், அப்போயே பியூசி படித்தோ, நல்லா பியூசி படிக்கிறனா அன்றைக்கி பெரியது, இன்றைக்கி பெரிய அன்றைக்கி இது. எப்போ டிசி பனியன் போட்டிருப்பார், பேண்ட் போட்டிருப்பார். எளிமையாக சொல்லுவார், சீட்டு விளாட ஃப்ரெண்டு கூப்பிட்டானுங்க, வடிவேலு அம்மா கிட்ட போனேன், பணம் இருந்தால் ஒரு 5000 ரூபா கொடுனேன். 5000 ரூபாங்கிறது எப்போ 1975. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் என்னடா முந்தா நாள் 5 ரூபான்னு இருந்தது பூரா நீ தானே மாதம் இருந்தது பூரா வாங்கிட்டு போயிட்ட, அந்த மொடாவுக்குள்ள வேணா நகையாக கிடக்கு எடுத்துகிட்டு போடா, இதை போய் எடுத்து போயிட்டான்னுச்சான். உள்ளே விட்டாரா 103 பவுன் இருந்துதான். மொடாவுக்குள்ள இருந்து 103 பவுன் சீட்டு விளாட்றதுக்கு அவங்க அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் எப்படி சீட்டு விளாண்டுருக்காருன்னு பாருங்க. உலகத்தினுடைய அத்தனை கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டார். எனக்கு தெரியும், என்ன கூறினார், உலகத்தினுடைய அத்தனை கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டு நம்மளை மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது, இதுக்காக 41 வருடத்தில் அவருடைய வறுமை, பசி, பட்டினி, 3 நாளாக சாப்பாடு இல்லை, சிகரெட் குடிக்க காசு இல்லை, டீ குடிக்க வழி இல்லை, சிவனே கத்தின்னு ஈஸ்வரன் கோயிலுக்கு கார் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்காரு. இவர் வாழ்ந்தபோது அங்கே இருந்த கார் டிரைவரில் கரூர் கலைவர் தெரிஞ்சவரை, ஓ ஏயா உலக பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் குட்டையாக இருக்கிறனால. ஏயா உலக பிள்ளை இங்கே வந்து இல்லை, காசு இருக்கும் போதெல்லாம் எங்கெங்கேயோ போன நீ, காசு இல்லாத காலத்தில் வந்து கார் டிரைவரில் வந்து உட்காந்து ஏயா அப்படி இருந்து புலம்பெற அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு டீ வாங்கி கூடா, ஒரு சீட் வாங்கி கூடான்னு உட்காந்துட்டார். அப்போ இவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் போராத போகிற ஒரு செட்டியார், இவர் தான் நிறைய ஜோதிடர் தான் அதுன்னு ஆள் பேருன்னு அழைகிறார், நீ படிச்சிருக்கிற, போய் அவர்கிட்ட போயா கூட எடும்படி போயான்னு இருக்கார். இவருடைய குருநாதர் அண்ணர் குமரவேல் செட்டியார் ஐயா அவர்கள், மிகப்பெரிய கரூருடைய செல்வந்தர். இன்றைக்கி அவன் குடும்பம் கரூருடைய செல்வந்தான குடும்பம். இவர் ஆசிரியராக இருந்தவர், மிகப்பெரிய ஜாம்பவான் குருநாதர். அவருக்கு இன்னைக்கு 12 கடை இருக்குதுல்ல, 12 கடை இன்றைக்கி அவங்களுக்கு 12 கடை இருக்குது, பெரிய கொடி. இவரை போய் புடின்னு அந்த கார் டிரைவர் சொல்லியிருக்காங்க. குமரவேல் ஐயாவையும் தெரியாது, கண்ணை ஆறுன்னு தெரியாது. ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள உள்ளே போயிருக்காரு, பின்னாடியே போய் ஐயா வணக்கம் இருக்காப்புல, ஆறு தம்பின்னு கேட்டிருக்காரு. ஐயா என் பேர் கண்ணங்க ஐயா, நான் இந்த மாதிரி உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வேலை கொடுங்கயான்னு கேட்டிருக்காரு. கடைசி கட்டம், அவர் ஜோதிடத்தை தொட்டது கட்டம். எப்போ 42 வயசில் ஜோதிடத்தை தொடர்றார். பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனா பிறந்து 153 ஏக்கரை முடிச்சு 500 பவுன் 1000 பவுனை முடிச்சு
ஏன்னா அவங்க வீட்டில் தான் அங்கண்ண பிள்ளை தெருவுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் கருப்பாய் கோயில் தெருவில் 3 தெருவு அவங்களுக்கு இருக்குது. அவங்க தாத்தன் முப்பாட்டேன் எல்லாம் தெரியும். ஏன்னா எங்களுக்கு யார் வந்தாலும் கரூர் இருக்கிற முன்னாள் பிள்ளைமாரி இவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நாராயண லாட்ஜில் தான் அவங்க காப்பி அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. காலையில் காட்டி பொங்கல் சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது, ரோஸ் சாப்பிட்றது, சாப்பாடு எல்லாம் வீட்லலாம் சாப்பிட மாட்டாங்க. நாராயண லாட்ஜ் அப்போ ஐயர் கடையில் பெரிய ஃபேமஸ், 100 வருஷம் உள்ள கடை நாராயண லாட்ஜுன்னு கரூரில். அந்த கடையில் தான் சாப்பிடுவாங்க. அக்கௌண்ட் தான் போன 10 பேர் போய் சாப்பிடணும். காலையில் காப்பி குடிக்கணும்னா அங்கே தான் போவாங்க. நாராயண லாட்ஜில் சாப்பிடணும்னா அன்றைக்கி பெரிய சாதாரண ஆள்லாம் போக முடியாது. இன்றைக்கி அந்த கடை இருக்குது நாராயண லாட்ஜ் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாராயண விலாஸ்ன்னு. இப்படி ஒரு மனிதனுடைய எப்படி வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஜோதிடத்தை கற்றுக்கிட்டவர். ஜோதிடம்னா தயவு செய்து ஏதோ காசு சம்பாதிக்கிற வழி. இப்போ பூரா ஜோதிடத்தை வந்து பிஸ்னஸாக ஆயிடுச்சு. அதை நிறைய முதலே சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 4-5 சொன்னார். வடிவேல் பரிகாரம் யார் யார் தேடி ஜோதிடம் சொல்கிறாங்களோ இன்னைக்கு பணம் வரும், அவருடைய குடும்பம் சந்ததி அழிந்துவிடும். பரிகாரத்தை தொற்றாதீங்க. பரிகாரத்தை தொட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் கெட்டுவிடும். இன்னைக்கு பணம் வரும், கார் வரும், எல்லாம் வரும். அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் பார்த்தேன். ஏன்னா நாமக்கல்ல ஒரு ஐயர் இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஹெலிகாப்டரில் இறங்குறான்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நாங்கள் எம்ஜிஆர் கட்சியினுடைய தீவிர ரசிகர்கள். அப்போ ஏன்னா ஹெலிகாப்டரில் எம்ஜிஆர் வந்து இறங்குறாருன்னா ஜோதிடர் நாமக்கல் ஐயரை பார்க்க வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஜானகி அம்மாவும் அவரும் அப்போ வந்தாங்க. அது பெரிய ஃபேமஸ் ஆகி தமிழ்நாட்டுக்கு பூரா அந்த நாமக்கல் ஐயரை பார்க்க போனாங்க. 3 வருஷம் தான் அவர் இருந்தார். பணமாக கொட்டுச்சு. ஹெலிகாப்டர்ல வந்து பார்த்தாங்க. ஆள் இன்னைக்கு எங்கே இருக்காருந்தாலும் அவர் சந்ததி இல்லை. இன்னொருத்தர் பொள்ளாச்சியில் ஒரு ஜோதிடத்துக்கு பார்க்கணும்னா 10 லட்சம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் இல்லை. கரூரில் அது மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த ஜோதிடத்தை வச்சு இதை வச்சு இந்த பரிகாரம் அங்கே போகணும். இந்த அங்கே ஒருத்தனுக்கு 10,000 ரூபா, இவனே ஜோதிடத்துக்கு பாவம் 100 ரூபா எல்லாம் வர்றான். இதை நீ பண்ண காலில் கழிச்சு போயிடும். என்னையா பாவம்? நம்மக்கிட்ட ஜோதிடத்தை தொடும்போது அந்த நோட்டை தொடும்போது எதுக்கு வரணும்? அது வந்து பெரிய பெரிய சித்தன் ஞானி வந்து இந்த கம்ப்யூட்டர் உருவாக்காத நாளில் கோள்கள் ஆராய்ச்சி பண்ணி நமக்காக கற்றுக் கொடுத்தது. அன்றைக்கெல்லாம் இந்த செல் வரும்னு நினச்சோமா, இந்த மைக் வரும்னு நினச்சோமா? இது வந்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் ஞானிகள் தன்னுடைய ஆராய்ச்சி தவ வலிமையினால் கோள்களை ஆராய்ச்சி இந்த மக்கள் மானிட மக்கள் எப்படி இருக்கணும், இயற்கை எப்படி இருக்கணும், இந்த நாடு எப்படி இருக்கணும், இந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சித்தர்கள் ஆராய்ச்சி அவங்க எழுதி வச்சது தான் அந்த புடிப்பாளி பாட்டு. இதெல்லாம் நீங்கள் இந்த புடிப்பாளி பாட்டு மட்டும்தான் இருக்குது, எல்லாம் பாடுறாங்க. எனக்கு தெரியும் இந்த புலிப்பாளி ஜோதி தான் பாடுவார். இவர் குருநாதருக்கு அண்ணன் பச்சி ஜோசியம் பேசுவார். 300 பாட்டு பாடுவார். நானே அசந்து போயிட்டேன். என்னண்ணா அப்படின்னு. வடிவேல் இது இந்த கரையை வந்தனா இது இப்படி தான், இந்த பாட்டு தான் இவனுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிம்பார். நான் ஒரு நாள் ஒரு அந்த பாட்டை எனக்கு அது ஒன்று மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தர் 7:30 அது 7:30ன்னா அது நல்லது தான் பண்ணும். 7:30ங்கிறது நல்லா 7:30 வந்துன்னா நான் முடிஞ்சாண்டான்பான். 7:30 தான் நம்மளை திருத்துறதே. நான் அப்போ நான் ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு என் பையனுக்கு 7:30 அவர்கிட்ட ஜாதிரம் கொடுக்கு. நான் ஜோதிடம் போய் பார்க்கும்போது அப்போ பாடினார் ஒரு பாட்டு. 7:30 ஒருவனையாம் இருக்கும் இடத்தை திறக்கும்பாரு, பாடுபோட போன இடத்தை பழுது செய்யும், பார்ப்பவரை சீச்சி என்று ஆக்கிவிடும், தான் பெற்ற பிள்ளை மனைவி குடும்பம் எல்லாத்தையும் வேர்க்கூறாக்கிவிடும் அப்படின்னாரு. ஆறாறு ஒரு பாட்டுல இந்த 7:30 வந்து 2 பேத்துக்கு நடக்கும்போது உங்க நேரம் சரியில்லாத நேரத்தில் இந்த ஒரு பாட்டை பண்ணாரு. ஏன்னா அது அல்லா 7:30 அல்ல, இப்போ உனக்கு வந்திருக்கிறது இப்போ தான், நீ பயந்துராத. இந்த 7:30 தான் உனக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்க போகுது. இந்த 7:30 தான் உனக்கு பணம்னா என்னன்னு தெரிய போகுது. இந்த 7:30 தான் உனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரிய போகுது. இந்த 7:30 தான் உனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும், கோவில்னா என்னன்னு தெரியும், கர்மாக்கள்னா என்னன்னு தெரியும் அப்படின்னாரு. உண்மையாலுமே அந்த 7:30 அப்பத்தான் எங்கள் ஊர் குலதெய்வத்துக்கு நான் போனவே மாட்டேன். எங்கள் ஐயா போவார், எங்கள் அண்ணன் போவார். நான் குலதெய்வ கோயிலுக்கே போனதில்லை. அங்கே ஊரில் எல்லாம் 8பட்டி கிராமத்தில் பெரிய பிரச்சனை எல்லாம் அகராறு பண்ணி நான் கட்டுறான்டா, நீ எவனும் கட்டக்கூடாதா பார்த்துக்கலாமா அடித்தடி, எவனும் கட்ட மாட்டேங்கிறான். 10 கூட்டம் போடுறானு 10 கூட்டம் தகராறு. எந்த கோயிலை தொட மாட்டேங்கிறான். கோயிலை தொட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகி போய் நம்மளே மாட்டி விட்டு போயிடுவான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போக மாட்டேங்கிறான். என்கிட்ட 1 ரூபா காசு இல்லை, ஒன்றும் இல்லை. போனேன். வடிவேல் நீ போய் அந்த வேப்ப மரத்துக்குள்ள புளியா மரத்துக்குள்ள உட்காந்துக்க அப்படின்னாரு. 2.25 வருஷம் உட்காந்துருந்தேன்.
ஆத்தோரத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் அடிப்பேன். ஒரு வாரத்துக்கு கோயில் வீடு கோயில் வீடு. காய் வாங்க காசு இருக்காது. ஒருத்தர் பால் ஊற்றுவார் டெய்லி 1/2 லிட்டரு. அவர் 6 மாதம் கூட வாங்கிக்குவார். அதில் தயிர் சோறு போட்டு தயிர் சோறை வச்சுக்குவேன் வண்டியில். தயிர் சோறு தான் உணவு. சிகரெட்டு காசு இல்லை, நிறுத்தியாச்சு. அப்படியாப்பட்ட மனிதன் எங்களை சொல்லி முடிச்சு அங்கிருந்து வந்துடாதேனாரு. அந்த கோயிலை நான் கட்டும் பொழுது 3 கோடி ரூபா ஆச்சு. எப்படி வந்துன்னு தெரியல. நான் 100 ரூபா கூட நான் போடல, 1 ரூபா நான் போடல. ஆனால் 3 கோடி ரூபாய்க்கு அந்த கோயில் நடந்து இன்னைக்கு இது 20 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் நீன்னு எல்லாம் கொண்டாந்து குமிக்கிறாங்க. நாங்கள் அன்னையோட முடிச்சு ஒடியாந்தவன் தான். அந்த வேலையா இதுதான். அன்னைக்கு ஒரு டர்னிங் நடந்தது. அதுக்கு பிற்பாடு என்னுடைய 2 பொண்ணுங்க ஒரு பையன் எல்லாத்துக்கும் நல்ல கல்யாணம் பண்ணுறேன். பேரம்பேத்தி வந்துருச்சு. இப்போ பேத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். பேரனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். ஒரு நல்ல ஒரு கடாமுடான்னு இருந்தவன இந்த ஜோதிடம் எப்படி பண்ணிச்சு பாருது. இவர்கிட்ட போனனால நான் எல்லாத்தையும் பார்த்தவன். நான் கீழே இருந்து எல்லாம் 7 வயசுல இருந்து நான் எல்லாத்தையும் கரூரில் நான் தெரியாத பாலே இல்லை. பாலிடிக்ஸ்லேயும் இருந்தேன். இப்போ 2வது மைக் முடியுது. 2 வருஷம் ஆச்சு. 17 வயசில் நான் மைக் பிடிச்சி பேசினவன். நிறைய பேசுவேன். எங்கே போய் பார்த்தாலும் எந்த சப்ஜெக்ட் தொட்டாலும் 4 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இப்போ எல்லாம் எங்கேயும் அரசியலே பேசுறதில்ல, கூட்டத்தில் பேசுறதில்ல. இப்போ 2வது நினைவு நாளில் இன்றைக்கி தான் நான் மைக் பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மைக்கை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் வேலாயுதம்னு அவர். தம்பி ஒரு 10 நிமிஷம் நீ பேசுகிற, ஏதோ ஒன்று பேசுகிற கும்பல் உட்கார்றதுக்குன்னு ஒரு மேடையில் ஏற்றி விட்டார். அவங்க மனைவி இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் இதை பார்த்தேன். ஏன் என்னை ஃபஸ்ட்டு மைக்குனா என்னன்னு தெரியாது. நான் இந்த விளையாட்டு விழாவில் இந்த வந்துக்கிட்டு இருந்தார், ஓடுங்க ஒடியாங்கன்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தவனை 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்காம தண்ணி குடிக்காமல் எப்படி வேணாலும் பேசலாம், எந்த சப்ஜெக்ட் தொட்டாலும் பேசலாங்கிற மாதிரி யார் கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மைக்கு கொடுத்தவர் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் வேலாயுதம். அது கடமை எனக்கு போய் அவர் நினைவு நாள் அன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்தேன். அவர் ஒரு இடத்துல இருந்தார், நான் ஒரு இடத்துல இருந்தால் கூட நான் போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு அவருக்கு வேண்ட என்ன செஞ்சிருமோ அதை செஞ்சுட்டு வந்தேன். அது மாதிரி இப்போ அண்ணனுக்கு நான் இவர் பழவனால எனக்கு ஒன்றும் ஜோதிடத்தில் பெரிய லெவல் தெரியாது. இவரோட சிஷியர்லாம் வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு போக வேண்டிய இப்போ போம்பார், இல்லாட்டி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போம்பார். உன்னை கோயிலுக்கு சும்மாலாம் நீ போகவே முடியாது. எந்த கோயிலுக்கும் நீ அவன் சொன்னா போ, இவன் இந்த கோயிலில் போய் நீ கால் முதிக்கணும்னா அது என்ன காரணம் இல்லாமல் நீ போகவே முடியாது. போகும்போதே தடுத்துரும். நீ ஒரு காரில் போனீங்கன்னா, ஏன் காரில் போகிறவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகிறான், அங்கே வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. போகும்போதே தடுங்கல் வந்துடும், யாரோ ஒரு ஃபோன் வந்துடும். நீங்கள் போய் இதெல்லாம் தான் ஜோதிடத்தில் இருக்குது. இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தார். பெரிய பட்டை போட மாட்டார், துண்ணூறு வச்சுக்க மாட்டார், பாசி போட்டுக்க மாட்டார், காவி வெட்டி கட்ட மாட்டார். ஒரு பர்முடா ஸ்ட்ராயர் மாதிரி இவ்வளோ பெரிய சின்ன பையன் போட்டிருக்க மாதிரி போட்டிருப்பார் 70 வயசில். பர்முடா ஸ்ட்ராயர் தான். ஒரு சின்ன பையன் எப்படி போட்டு தலைவானோ அப்படியே ஒரு டிசி பண்ணின்னு தான். எளிமையானவர். அவர் சொல்லி கொடுத்தனால எனக்கு எத்தனை குடும்பம் வாழுதுன்னு நான் பார்க்குறேன். அதில் ஒரு 10 50லேருந்து 100 இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அவர் கற்றுக்கிட்ட நாள் கடைசியில் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு. இந்த நேரம் தான் அப்படின்னாரு. ஒரு நாள் நான் சொன்னேன், என்னன்னா வர்றவன் போகிற 2 கோடி 3 கோடி கிடைக்கிறான், நான் 100 ரூபா கேட்டால் எவனும் தர மாட்டேங்கிறான். நாம் 2 சிகரெட்டே குடிச்சிருக்கா இருக்கோம், நம்மளும் கஷ்டப்படுறோம். 2 கோடி ரூபா எப்படி போகிறது, 3 கோடி ரூபா கடனை தீர்க்கிறது எப்படிங்கிறான். நமக்கு என்ன எவனு வடிவேல் உனக்கு வரும்பொழுது தான் அதனுடைய வழி தெரியும். இன்றைக்கி 100 ரூபா தர மாட்டேங்கிறான்ல, அதே கோடி வரும். அன்றைக்கி நீ எத்தனை கோடின்னு பாருங்க அப்படின்னாரு. அதையும் நான் அன்றைக்கி பார்த்துட்டேன். இதெல்லாம் உண்மை. ஒரு ஜோதிடம்னா பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொன்னனால இன்றைக்கி நாம் ஒடியாந்துடணும். இன்றைக்கி எனக்கு 3 நாளாக காய்ச்சல், இப்போ கொஞ்சம் ஒரு சளியாக கொட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ கீதா கிட்ட கொஞ்சம் சுடுதண்ணி குடும்பம்னு வாங்கி அந்த மாத்திரை தின்னுட்டு தான் மேலே ஏறுறேன். 3 நாளாக தண்ணி கொட்டுது, தலை தண்ணி ஊற்றலை, மேலால் ஊற்றி ஒடியாந்தேன். என்ன காரணம்னா, தயவு செய்து இந்த ஜோதிடத்தை பிஸ்னஸ் ஆக்கிறாதீங்க. நீங்கள் தர்மமாக பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒருத்தர் வர்றாங்கன்னா காசு வாங்காதீங்க. அவங்க மவராசை நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு போவான் கண்ணீரோட. போனேன் நான் 100 ரூபா இல்லைனா 500 ரூபா கேட்பான்ட்டு போனேன். 2000 ரூபா வைங்கிறான். உனக்கு அதை சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இவன்லாம் உருப்படியாக வான்ட்டு வெளியே போயிட்டானா அவ்வளோதான், நீ முடிஞ்ச. ஒரு சொட்டு கண்ணீர் திருவள்ளுவர் எழுதியிருக்கார். ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு பொண்ணோ நமக்கு பிடிக்காதவனோ நீ நாசமாக போன நான் எதுக்க முடியாது. ஆள் பழம், அடியாள பழம், சொந்த பழம் இருக்கும், காசு பழம் இருக்கும்.
எழுத முடியாமல் அழுதுனீலாம் உருப்படியாக மாட்டான்னு கண்ணீர் விட்டானா அவன் குடும்பம் அழிஞ்சிடும். ஒன்றும் முடியாதவன் மன்னவாரி கிராமத்தில் தூத்துவான், டே உன் குடும்பம் நாசமாக போயிட்டு மாட்டா, என்னை காப்பாற்ற மாட்டே அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் குட்டிச்சவராயிரும். நீங்கள் அந்த வீட்டில் போய் இந்த குட்டிச்சவரான குடும்பத்தை போய் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் அவன் நிறைய பாவம் பண்ணியிருப்பானுங்க. நீங்கள் நல்லா இருப்பான், அகம்பாவமாக பண்ணுவான், அந்த ஊருக்கு எதுவும் பண்ண மாட்டான், ஊரை பூரா கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவானோ அவனை பூரா பாருங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஜெலிச்சல்னு இருப்பான். அப்புறம் குழந்தை குட்டிலாம் இருக்காது. இவங்க ஆறா இருக்கான்னு போய் கேளுங்க, இவனுடைய சந்ததி யார் இருக்கான்னு கேளுங்க, ஒன்று கூட நல்லா வாழாது. இதெல்லாம் உண்மைங்க ஐயா, இதெல்லாம் கொல்லி கொடுத்தது எனக்கு கண்ணண்ணே. வடிவேல் பாவத்தை போயிடாத, நான் பாவத்தினால தான் என் குழந்தையெல்லாம் ஒன்றும் உருப்படியாகாதுன்னு அப்படிங்கிறார். இன்னும் அந்த பயலுக்கு கல்யாணம் அவளை திருஞானத்துக்கு, அவருடைய பையனுக்கு. அவர் குழந்தைக்கு நான் தான் போயினார். தர்மராஜ் திருச்சியில் சொந்த மச்சினம் பிள்ளை கொடுத்துட்டாரு. அவர் காசெல்லாம் 5 பைசா இல்லை கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணத்துக்கு. யாருக்கு? கண்ணண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு திருச்சிக்கு வர சொல்லிட்டார். திருச்சியில் ஒரு மச்சின வீடு இருக்குது, பொண்டாடி வீடு. 43 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு மச்சின அக்கா பிள்ளைய. அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் மச்சினுடைய சின்ன மச்சன் இன்னொரு மச்சனே கட்டிக்கிறாரு. இப்போ அப்போ வந்து இவர் டெய்லியும் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா குமியுது ஜோதி இடத்துல. 500 ரூபா கொடுத்தாவே டெய்லி 100 பேர் வர்றாங்க. அப்படி இருந்த நிலைமையில் நாங்கள் திருச்சிக்கு போகிறோம். போய் பார்த்தா இவர் பாட்டு உட்காந்துருக்காரு, கல்யாண வீட்டில் நடக்குது. நம்ம சாங்கீதம்லாம் மேடலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சாங்கீதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. வர்றவங்க பூரா அந்த கண்ணனோட பழையாச்சே, இந்த பிள்ளைக்கு கையில் ஒரு கவர் கொடுக்கலான்னு பார்க்குறேன், நீங்கள் ஒரு சாங்கீதமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி பணம் கொடுக்குறது? நீ காசு இல்லை. இப்போ நான் வந்திருக்கேன்னா அந்த குழந்தைக்கு பொண்ணு மாப்பிள்ளை மாலையில் போய் கண்ணனை பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குன்னு நினச்சிட்டு போகிறேன். இவங்க பாட்டு உட்காந்து சாங்கீதம் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்கண்ணே. தர்மராஜன் பையன், அந்த பையன் இருந்தான். அப்போ எனக்கு யாருன்னே தெரியாது, ஒரு சின்ன பையன். அவர் கூட அப்போ தான் வந்திருந்தான். இப்போ வந்திருக்கான் தர்மராஜன், பிஎட். அந்த பையன் இந்த தூக்கி வச்சுருக்கான் பாருங்க. அவன் இந்த பையன் அப்போ தான் அந்த அவரோட சிஷியனாக வந்தான். உட்காந்து இந்த தர்மிக்கு வாடானே, போய் ஒரு நோட்டு வாங்கிட்டு வாடானே. அந்த பையன் ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்தான், உட்காந்து எழுதுறானே. கண்ணனனுக்கு தெரியாது, அவங்க மனைவிக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லவும் இல்லை. அந்த பையன் எனக்கு ஆறுன்னு தெரியாது. நோட்டில் எழுதினா 90,000 ரூபா வந்தது. அது இல்லைன்னா அந்த பணம் போயிருக்கேன். இது 6 எழுத சொன்னான்னு கேட்டிருக்காரு. முடிஞ்ச உடனே இவன் போய் நோட்டோட பணத்தை கொடுத்துருக்கான். அவர் வடிவேல் அண்ணங்க வந்தார், ஏய் நோட்டை போட்டு எழுதுறாலாம் போகிறாங்கடா பிள்ளைக்கு பணம் கொடுக்காம. இதாண்டா இறைவன், நான் அவர்கிட்ட சொன்னேன்னாடா, இதாண்டா போட நீயே கொண்டு கொடுத்துருவாடா போட. இதெல்லாம் மிரளுக்கெல்லாம் நடந்தது. நீங்கள் ஜோதிடம் என்ற பேரில் நிறைய ஜோதிடர், அது இன்னைக்கெல்லாம் டிவி ஜோதிடர், பெரிய செயின், இவ்வளோ பெரிய செயின், வடமாறிய கையில் 24 காப்பு. அவர் வரும்போது இப்போ BMW தான் வர்றது. அப்படியே இதில் 7 ராம, இதில் 7 ராம, இங்கிட்டது கையில் இப்படி. தயவு செய்து உங்கள் நாடகத்தை நீங்கள் வேற எதுக்காக போட்டுங்க. வீட்டுக்குள்ளே போய் போடுங்க, கோயிலில் போய் போடுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போய் பாருங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அந்த ஒரே கும்பலில் தான் வருவான். நான் பார்த்தேன், எனக்கு ஐயப்பன் நம்ம பிடிச்சது, எவ்வளோ பெரிய ஜாம்பவான் மனிதன், வயசான எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரே அதிலேயே போயிட்டு இருப்பான். அங்கே வந்து சாமி தல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. இந்த நடிகர் வரும்போதே முதலில் தேவசம் போல பேசி அவங்களுக்கு கூட பாதுகாப்பு போட்டு போலீஸ் 2 பேர் வருவாங்க மட்டியில். மீதி பூரா ஏன்னா அவங்க வர நடிகர்னால தொற்றுவாங்க, ஒரு அமைச்சர்னால தொற்றுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்கள மட்டும் தனியாக தேவசம் போலில் வந்து முதலே சொல்லி அவங்களுக்கு வந்து 2 போலீஸ் மப்டியில் கொடுத்து தனியாக ஒதுக்கி அவங்கள தனியாக கூட்டு போவாங்க, அப்படியே அணைச்சி கூட்டு போகிற மாதிரி. இது மாதிரி எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு 20 பேர் ஹை லெவலில் இருக்காங்க. ஒரு 10 பேர் இவரை உதாசீனப்படுத்தினவங்க. கரூரில் மிகப்பெரிய ஒரு மண்டபம், அது பேரை சொல்லக்கூடாது, அவங்க ஒரு சொந்தக்காரர். எங்கெங்கேயோ அவர் எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஆள் வர்றாரு. இந்த பொண்ணுடைய பத்திரிகையை போய் கல்யாணம் இவர் சொல்லி தான் அவரெல்லாம் இந்த அளவுக்கு உயர்றாரு. இவருடைய சொந்தக்காரர். இந்த பத்திரிக்கை பொண்ணுடைய பத்திரிக்கை கொடுக்கலான்னு நம்ம சொந்தக்காரருக்கு வர போகிறார். இவர் உள்ள 3வது கண்ணாடி ரூமில் உட்காருக்காரு. இவரை பார்த்துட்டாரு வந்திருக்கிறாருன்னு. ஒரு பிஏ கிட்ட விட்டு சொல்லி அவர் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்ட்டார். இவருக்கு தெரியுது உள்ளே இருக்கிறான். நம்மக்கிட்ட பத்திரிக்கை வாங்கினா அதை காசு கேட்பேன், 5000 ரூபா 10,000 கல்யாணத்துக்கு போடுறான்னு கேட்பான். அப்படிங்கிறப்போதான் போச்சு சொல்லிட்டான்னு சொல்லி வந்துட்டார். வந்தோடனே கல்யாணம்லாம் முடிஞ்சோடனே ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுடைய மனைவி வருது. நான் உட்காந்துருக்கிறேன். கேட்டார் ஒரே ஒரு கேள்வி, 6மா நீ அப்படின்னாரு.
நீ யாரு அப்படின்னு. என்ன மாமா என்னை தெரியலையா? நான் தான் மாமா உங்க. அப்படியா? எனக்கு அப்படி ஒரு சொந்தம் இல்லையா, நீ எதிர்த்து போகலாம். போயிட்டே இருந்தார். அவங்க எவ்வளோ பெரிய கருவனுடைய கோடீஸ்வரன் எனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா, உங்கள் நல்ல நேரம் வரும்பொழுது, நல்ல திசா புத்திகள் வரும்பொழுது உங்களுக்கு நல்லவனாக வந்து சேருவான். கெட்ட நேரம் வரும்போது கெட்டையன் வந்துடுவான். நீங்கள் ஒன்று யாரையும் தேடிலாம் போக வேண்டாம், வாழ்ந்தே கெட்டையன் வந்துடுவான். ஜெயிலுக்கு போகிறது நடக்கும், அடிதடி நடக்கும். நீ சும்மா போனீங்கன்னா கூட குறுக்க வந்து எவனா குழந்தை விழுந்துட்டான், போகிற வரவெல்லாம் தர்மடி அடிப்பான். இதெல்லாம் நடக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சோ அனுபவ ஜோதிடத்தை தெரிஞ்ச பிற்பாடு தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து. ஏன்னா இப்போ நான் வந்து இதை நாங்கள் பேசுகிறதுக்கு எதுக்குன்னா, எங்களுடைய சிஷ்ய பிள்ளைங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் இந்த 10 பேர் வருஷம் 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 அவரை நினச்சி, குருவை நினச்சி, குருவை கையெடுத்து கும்பிட்டா பெரிய அளவில் இருப்பான். நாங்களும் இன்னும் எங்களுக்கும் 65 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்குள்ள நோய் இல்லாமல் ஏதோ இருந்தோம்னு வச்சுங்க. யாரும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜோதிடர் நல்லா சொன்னாரியா, நல்ல மனுஷையா, அவர் எடுத்து கொடுத்தாரியா, நான் நல்லா ஆயிட்டையா, இப்படி சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா, ஏன்னா நாங்கள் சின்ன பையில இருக்கும்போது 1.25 ரூபா வள்ளுவர்னு வருவாங்க, கையில் நோட்டை தூக்கிட்டு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டு கிராமமாக வருவாங்க. 1.25 ரூபா. அப்புறம் ஏதாவது அரிசி இருந்தால், கம்பு இருந்தால் கொஞ்சம் போடுவாங்க கிராமத்தில். அரிசி கம்பு எது இருக்குதா நமக்கு விவசாயம், நம்ம தேங்காய் எங்கே அதை வாங்கிக்குவாங்க பையில். 1.25 ரூபா வெத்தலை பாக்கில் வைப்பாங்க. அந்த வள்ளுவர் தான் ஜோதிடம் சொல்லுவார். அவரெல்லாம் அப்போலாம் பரிகாரம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வள்ளுவர் நினச்சாங்கன்னா அன்றைக்கி 1.5 ரூபா நினச்சாரு, ஒரு காட்டை எழுதி வாங்கிக்கலாம். இப்போ அதே ஆளுக வேற ஆளுக, அது அந்த மூத்தவங்க அதை தொடவே இல்லை. அந்த 1.25 ரூபா தச்சனை வெத்தலை பாக்கில் தான் வாங்கினாங்க. ஜோதிடத்தை வந்து கலையாக சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நடக்க போகுது, உனக்கு பொருத்தம் நல்லா இருக்குது, இந்த பயலுக்கு கூட இந்த பொண்ணு குழந்தை பிறக்கும், இப்படி சொல்லி கொடுத்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்காம, பிள்ளைங்க அழகாக இருக்குது, பையன் அழகாக இருக்கிறான். ஏன்டா கல்யாணம் நடக்கல? அது நம்ம செவ்வாய் தோஷமா, 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய், அது பரிகார செவ்வாய், இது இந்த செவ்வாய், அது அந்த செவ்வாய். சரிடா, இதெல்லாம் தயவு செய்து, இதுதான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய தவறானது. நீங்கள் இறைவனை நம்பி, இறைவனுடைய செயலை நம்பி உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த செவ்வாய் உங்களை ஒன்றும் பண்ணாது, எந்த ஜோதிட ஒதுக்கு ஒன்றும் பண்ணாது. உங்களுடைய மனசு நல்லா இருந்தால் உங்கள் குழந்தை நல்லா இருக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன எழுறீங்களோ அதான் உங்கள் குழந்தைகளுக்கு வரும். நீ கிரிமினலாக இருந்தால் குழந்தை கிரிமினலாக வருவான். சரி, பணம் ஜம்பா எப்படி வேணாலும் ஜம்பர்றா, நீ எதை வேணாலும் பண்ணுடா அப்படின்னா அவன் கொள்ளக்காரனா திருடனா இருப்பான், பெரிய சின்ன திருடனா இருப்பான், பெரிய திருடனா இருப்பான், நவீன திருடனா இருப்பான். திருட்டு தான். 1 ரூபா திருநாள் திருடுனதான், 1.5 கோடி திருநாள் திருடுனதான், 100 கோடி திருநாள் திருட்டு தான். ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்போ 100 கோடி திருடுறேன், ஆஹா 1 கோடி திருடனவரை தான் பிடிச்சி வச்சிருக்கான், 1 லட்சம் திருடனவர் தான் ஜெயிலில் இருக்கான். நாம் வெளியே போகணும்னு நினைக்கிறோம். எல்லாமே ஒரு காலம் போயே தீரும். தயவு செய்து தப்பான வழிக்கு இந்த ஜோதிடத்தை வச்சு போயிடாதீங்க. அண்ணன் போங்க, சோறு போடுங்க. முடியாத ஜீவன் இன்னைக்கு கரூர் மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா. சோறு இப்போ போடுறது அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கே திரும்பினாலும். முன்னையெல்லாம் வயசானவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சோறு தர மாட்டான், ஏன்னா அவளுக்கே சாப்பாடு இருக்காது. கம்பு கேழ்வரகு தான் இருக்கும் அன்னைக்கெல்லாம். வயசானவங்களுக்கு சாப்பாடு போட முடியாமல் பாவம் அந்த கிளவியெல்லாம் கத்தும். ஆயா என் கொஞ்சம் நீச்சல் தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடு, கொஞ்சம் புளிச்ச தண்ணி இருந்தால் கூட ஆயா அப்படின்னு பக்கத்து ஊரில் வந்து கேட்கும் அந்த ஆயா. அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் எல்லாம் சாப்பாடு எங்கே போய் பார்த்தாலும் 4 போட்டால் நாளைக்கு ஸ்பேர் வச்சுக்குது. கையில் 200 ரூபா 300 ரூபா டெய்லி சேர்த்துக்குது சர்வசாதாரணமாக. இப்படி எல்லா இடத்துலையும் முதியோர்களுக்குள்ள எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. தர்மம் பண்ணணும்னு வந்துருச்சு. நாடு பூரா பாவமாக போகும்போது பாவங்கள் நிறைய செய்ய செய்ய தர்மங்கள் அதிகரிச்சிச்சு. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணன் குருநாதன் அவருடைய நிறைய நான் பேசலான்னு வந்தேன். அண்ணன் குருநாதர் ஏன்னா எனக்கு நல்வழிப்படுத்துகிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அனைத்து மக்களும் நல்லா இருக்க வேண்டி என்னை குருநாதரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசி முடித்த அண்ணன் கவுன்சிலர் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய சிஷ்யர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எப்படியெல்லாம் வந்து இருந்தார், எப்படி நடந்துக்கிட்டு இருந்தார்,
இதெல்லாம் வந்து தெளிவாக சொன்னார்.